இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி. கேலண்டரில் இது வெறும் ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பெரிய வரலாற்று உண்மையை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. வாங்க மகாவீரரை பற்றி தெரியாத ஒரு கதையை சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. வர்த்தமான மகாவீரர் ஜெயினிசம் அப்படின்ற ஒரு மதத்தை மட்டும் உருவாக்கலை. அவர் இந்த உலகத்துக்கே அமைதி, உண்மை, கருணை அப்படின்ற முக்கியமான கருத்துக்களை கற்பிச்சுட்டு போயிருக்காரு. அவர் மக்களுக்கு சொன்ன மிக முக்கியமான கருத்தை அணைக்கந்தவாதா அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன? பார்வைக்கு ஏற்ற மாதிரி உண்மை மாறும் அப்படின்றது தான் இதோட மைய கருத்து. பார்வையற்றவர்கள் யானையை தடவி பார்த்த கதை இந்த கருத்துல இருந்து தான் உருவானுச்சு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அறிஞர்கள் பேசின சமஸ்கிருதத்திலிருந்து வந்து மக்கள் பேசுகிற சாதாரண பிராகிருதத்தில் தான் தன்னுடைய உரைகளை அவர் நிகழ்த்தினார். இஃபிஸ் ஆஸ்பிரன்ஸ், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஜெயினிசத்தோட முதல் 4 கொள்கைகளை 23வது தீர்த்தங்கரான பிரசவநாதர் கொடுத்தாரு. ஆனால் 24வது தீர்த்தங்கரான மகாவீரர் தான் ஜெயினிசத்தோட கடைசி மற்றும் 5வது கொள்கையை கொடுத்தாரு. அது என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி பண்டிகைகளுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா வெராண்டா ஐஏஎஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Veranda IAS, where your dream becomes reality.